நல்லா கர்லா மாதிரி இருந்துகிட்டு லேடி கெட்ட போடுறேன்னு மொத்தமா சொதப்பி வச்ச நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சரத்குமார். நடிகர் சரத்குமாரோட முகத்தெல்லாம் பொண்ணா நினைச்சு பாருங்க, செம காமெடியா இருக்குல்ல. ஏன்னா மனுஷன் அப்படிப்பட்ட டெரரான ஆளு. எல்லா நடிகர்களுக்குமே டைரக்டர் மணிரத்னத்தோட ஒரு படத்துலயாவது நடிக்கணும்ன்ற ஆசை மாதிரி ஒரு பிலிம்லயாச்சும் லேடி கெட்ட போட்டு நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குமோ என்னவோ. அது மட்டும் இல்லங்க, 90s காலத்துல லேடி கெட்ட போட்டு நடிச்சா பெண் ரசிகைகள் அதிகமா கிடைக்கும் அப்படின்னும், பெண்களோட மனசுல ஈஸியா இடம் பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிம்பமும் தமிழ் சினிமாவுல இருந்திருக்கு. அப்படிதான் சரத்குமார் கட்டபொம்மன் படத்துல லேடி கெட்டப்ல கர்லா கட்ட மாதிரி வந்திருப்பாரு. என்னதான் சரத்குமார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு மாதிரி நளினம்லாம் காட்டினாலும் அவருக்கு சுத்தமா அது பொருந்தாது. அந்த படத்துல அவர் கட்டியிருக்கக்கூடிய சாரியையும் போட்டிருக்கக்கூடிய பிளவுஸையும் பார்க்கும்போது அப்படியே ஒரு பாடி பில்டர் சாரி கட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருப்பாரு. உண்மையாவே சரத்குமார் ஒரு கர்லா கட்ட தான். இதை ஈக்குவல் பண்றதுக்காக தான் ரொம்ப வருஷம் கழிச்சு காஞ்சனா படத்துல நடிச்சாரோ என்னவோ தெரியல. ஆனா காஞ்சனா படத்துல சத்தியமா கலாய்க்க முடியாது. ஏன்னா சரத்குமாருக்கு அவ்வளவு ஆப்டா இருந்திருக்கும். திருநங்கை கேரக்டரா அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ஒரு சாரி கட்டி இருக்கிறத ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரசாந்த். ஆனழகன் படத்துல அழகா அம்சமா பட்டு புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு லேடி கெட்டப்ல வந்தாலும் அவரோட ஹைட்டுக்கும் பாடி ஸ்ட்ரக்சருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருந்தாரு. அட நம்ம பிரசாந்தா இது அப்படின்னு மூக்கு மேல விரல வச்சு பாக்குற அளவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல பிரசாந்த் பாக்குறதுக்கு செம்ம பல்ஜியா இருப்பாரு. இந்த படத்துல சாரி கட்டினா மட்டும் போதாது, பொண்ணு மாதிரியே நளினம் இருக்கணும், பொண்ணு மாதிரியே நெளிவு சுழிவுலாம் இருக்கணும் அப்படின்னு பிரசாந்தும் கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாரு. ஆனா அவரோட சைஸுக்கு இது சுத்தமா செட் ஆகல. அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா எத்தனையோ பேர் பிரசாந்த் கிட்ட லேடி கெட்டப்ல நடிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. இனிமே அந்த கெட்டப்பே போட மாட்டேன் அப்படின்னு பிரசாந்த் முடிவெடுத்திருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரஜினி. ரஜினி ஏதாச்சும் படத்துல பொம்பளை கெட்டப்ல வந்திருக்காரு அப்படின்னு சினிமாவை அலாசி ஆராயும் போதுதான் பணக்காரன் அப்படின்ற படத்துல 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணுதான்ற பாட்டுல பல கெட்டப்ல வந்து ஆடுவார்ல, அப்படிதான் ஒரு இடத்துல லேடி கெட்டப்லயும் மீசையோட வந்து சின்னதா ஒரு டான்ஸ போட்டிருப்பாரு. சும்மா காமெடிக்காக பெண் வேஷத்துல வந்திருந்தாலும் அதை விசில் அடிச்சு அவரோட ரசிகர்கள் கொண்டாடினது தனிக்கதை. ஆனா ரஜினி நடிச்சது பல வருஷத்துக்கு முன்னாடி, அதை இப்போ எடுத்து ஒரு மீம் மெட்டீரியலாவே மாத்திட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சத்யராஜ். இவங்க எல்லாத்தையும் விட சத்யராஜ் போட்ட லேடி கெட்டப் தான் சினிமாவுக்கு வந்த மிகப்பெரிய சோதனை. சத்யராஜ் எந்த தைரியத்துல இதை பண்ணாருன்னு சத்தியமா தெரியலங்க. மாமன் மகள் அப்படின்ற படத்துல தான் இந்த லேடி கெட்டப்ப போட்டிருப்பாரு. ஆள் இருக்கிற உயரத்துக்கும் அகலமான உடம்புக்கும் பெரிய பட்ஜெட்ல போட்ட செட்டு மாதிரியே இருப்பாரு. இந்த படத்துல இவர் லேடி கெட்டப் போட்டுக்கிட்டு சில சீரியஸான காட்சிகள்ல நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. டைலாக்கும் ரொம்ப சீரியஸா தான் இருக்கும். ஆனா சத்யராஜ் லேடி கெட்டப்ல பேசும்போது அந்த சீரியஸான டைலாக்லாம் நமக்கு செம சிரிப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சந்திரமுகி கெட்டப்ல ஒரு காமெடி சீன்லயும் நடிச்சிருப்பாரு. ஆனா அந்த கேரக்டர் காமெடி கேரக்டர் அப்படின்றதுனால அந்த லேடி கெட்டப்ப நம்ம ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா மாமன் மகள்ல நடிச்சத மன்னிக்கவே முடியாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வடிவேல். நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி காமெடியன்ஸான விவேக், யோகி பாபு, சூரி, சந்தானம்னு எத்தனை பேர் வேணாலும் லேடி கெட்டப் போட்டிருக்கலாம். ஆனா காமெடியன்ல ஒருத்தர் லேடி கெட்டப் போட்டு கலக்குனது அப்படின்னா வடிவேல் மட்டும்தான். ஏன்னா அவரோட லேடி கெட்டப் முன்னாடி வேற யாராலையும் வரவே முடியாது. அதுலயும் பாட்டாளி படத்துல வயசு பொண்ணு கெட்டப்ல தோல்ல மஞ்சப்பையோட வந்து பண்ற அலப்பறையெல்லாம் கண்டிப்பா யாரும் மறந்திருக்க மாட்டேங்க. இப்ப பார்த்தாலும் விழுந்து விழுந்து சிரிக்கலாம். அதுல அவர் பண்ண ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் சும்மா நின்னு பேசும். இன்னைக்கு இந்த 2026 இப்போ லேடி கெட்டப் போட்டாலும் வடிவேலுக்கு அது சூப்பரா பொருந்தும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சியான் விக்ரம். சியான் விக்ரம் கந்தசாமி படத்துல ஒரு லேடி கெட்டப் போட்டிருப்பாரு. அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு பொண்ணு ரொம்ப வருஷமா ஜிம்முக்கு போய் உடம்பை ஏத்தி வச்சு சாரி கட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படியே பெர்ஃபெக்டா பொருந்துவாரு. சியான் விக்ரம் பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் மனுஷன் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுனால உடம்பை ஏத்துறது இறக்குறதுன்னு மாறிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே அவர் தன்னோட உடம்ப மாத்தி போட்ட கெட்டப் தான் இந்த லேடி கெட்டப். நம்ம தமிழ் சினிமாவுல எந்த ஹீரோ போட்ட லேடி கெட்டப் உங்களுக்கு செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னும், யாருக்கு லேடி கெட்டப் பக்காவா பொருந்தும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.